டே நம்ம துணி கடை மேட்டரா, அதான் சொன்னேன் நான். அதுவா? ஆமாம் சார். மதுரையில் ஒரு பெரிய துணிக்கடை திறக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்க சொந்தமா கடை திறக்க போறீங்க, அதுல எங்க மாப்பிள்ளை வேலை செய்ய போறாரு, அப்படித்தானே? நான் கூட என் மாப்பிள்ளை தான் ஓனரோன்னு நினைச்சு போட்டேன், நீங்க வேற. சார், கடை நான் திறக்கல, அழகர் தான் திறக்க போறான். ஆக்சுவலி அழகர் தான் அதுக்கு ஓனரா இருக்க போறான். நான் ஒரு ஜஸ்ட் இன்வெஸ்டர் மட்டும்தான். டேய் மாப்பிள்ள, எங்கள் மாமனாருக்கு தென்னை மரம், தேங்காய், வாழை மரம், வாழைக்காய், பசுமாடு, கண்ணுக்குட்டி, இந்த மாதிரி வில்லேஜ் ஐட்டம் மட்டும்தான்டா தெரியும். அவர்கிட்ட போயிட்டு பிஸ்னஸ் டீலிங் இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டுக்கிறேன். அதெல்லாம் அவர் தலைக்கு மேலே இருந்து போயிருண்டா. புரியுற மாதிரி சொல்லு. ஆதி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தர் என் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு அவர் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படிலாம் இல்லம்மா, அழகர் மாதிரி ஒருத்தன் எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆதி அண்ணா, நிஜமாவே 1.5 கோடி ரூபாய்க்கு எங்க மாமாக்கு துணி கடை வச்சு கொடுக்க போறீங்களா என்ன? ஏய், இதே கேள்வி எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாது உங்களுக்குலாம். ஆமா பவித்ரா, நானும் அழகரும் சேர்ந்து அப்படி ஒரு கடை வைக்க தான் போறோம். இடம்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஓ அழகர் மாமா, ஒரு முக்கியமான விஷயம். ஆதி, நீங்க இப்ப வந்தீங்க? இப்போதான் வந்தேன். பாரதி நல்லா இருக்காளா? ஏய், ஓவரா பண்ணிட்டு இருக்கா சரியா? எதிர்த்த வீட்டுல தானே இருக்காங்க. ஏதோ 7 மைல் தள்ளி இருக்கிற மாதிரி அந்த துடி துடிச்சு இருக்கிற. டேய், சும்மா கிண்டல் பண்ணாத. ஆமா, அதுன்னு நீங்க கையில நோட்டும் பேனாவும் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. என்ன மறுபடியும் படிப்பா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நம்ம துணி கடைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சு சும்மா எழுதி பார்த்துட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்ல. ஏன் ஆண்டாளு, அப்ப நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் துணி கடை வைக்க போறீங்களா? இது என்ன கேள்வி? என் பொண்டாட்டி தானே எனக்கு எல்லாமே. அவ எல்லாமே எப்படி? சரி சரி போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத. டேய், உண்மையை தாண்டி சொல்றேன். தனியா இருக்கும் போது இதானே சொல்லுவேன் நானு. அப்புறம் என்ன? இது பாரு, சும்மா ஓவராலாம் பண்ணிட்டு இருக்காத. சரி, கடைக்கு நல்ல பேரா வைக்கணும். கொஞ்சம் நல்லா யோசி. நானா? சரி சரி, பேரெல்லாம் நானே சூஸ் பண்ணி வச்சுட்டேன். பேர் சூஸ் பண்ணிட்டீங்களா? என்ன பேரு? ஆண்டாள் அழகர் ஜவுளி கடை. பேர் எப்படி இருக்கு? என்னடா இவ்ளோ பண்ணிட்டு உன் பேர் வைக்காம எங்க பேரு? டேய், நான் ஒன்னும் உங்க பேரை வைக்கல. ஆண்டாள் அழகருங்கிறது சாமி பேரா, அதைத்தான் வச்சேன். சரிடா, நான் போய் தமிழ் ஸ்கூல்ல விடணும். சரியா? நான் போயிட்டு வரேன். நான் வரேன். வரேங்க. வரேன் சார். சரிப்பா. என்ன? ஆண்டாள் அழகர் ஜவுளி கடை நச்சுன்னு இருக்குல்ல? என்ன நல்லா இருக்குல்ல? ஆண்டாள் அழகர் சூப்பரா இருக்கு. ஐயோ, ஆண்டாள் அழகர். ஆண்டாள் அழகர் பேருக்கு என்ன மாப்பிள்ள? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாங்க ஆதி, உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? என்ன டிஃபன் பண்ணீங்க? இட்லி, சாம்பார், வேர்க்கடலை சட்னி. காலையில நான் என்ன சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் காலையிலே இப்படி டென்ஷன் பண்றீங்க? ஐயோ ஆதி, ஏன் ஆதி? இட்லி சாப்பிட்டா என்ன? நான் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. ஆஹா, அப்பா வந்தது ஆரம்பிக்கிறாரே. அம்மா கோவப்பட்டா அவ்வளவுதான் இன்னைக்கு. என்ன அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். எங்க சாரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் இப்பவே செஞ்சு கொடுக்கறேன். ஆமா, கேட்ட உடனே அப்படியே செஞ்சு கிழிச்சிட போறீங்க.
இது நீங்க தான் அயன் பண்ணி வச்சீங்களா? ஆமா. ஏ என்ன இது? இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்டா போடுவாங்க? ஏ அது நல்லா இல்லையா? எது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியாதா? பச்சை கலர் புடவைக்கு மஞ்சள் கலர் ஜாக்கெட் போடுவீங்களா? இதுக்கு தனியாவே இருந்திருக்கலாம் போல. ஏ என்னோட சிரிப்பு? ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இரு, பார்த்து போ. பாரதி, ம்? என்ன டென்ஷன் பண்றதுக்குன்னே இப்படிலாம் பண்றீங்களா? இப்போ என்ன ஆச்சு? பாரதி, என் சாக்ஸ் எங்க எடுத்து வச்சீங்க? சாக்ஸ் உள்ள ஷெல்ஃப்ல தான் இருக்கு. ஷெல்ஃப்ல எல்லாம் எங்க? அது ஷெல்ஃப்ல எல்லாம் இல்லங்க. இல்ல, நான் அங்கதான் மடிச்சு வச்சிருக்கேன். காலையில இருந்து ஒரு வேளை உருப்படியா செய்றீங்களா? இதுக்கு நான் தனியாவே இருந்திருப்பேன். ஏன் பாரதி இப்படி எல்லாம் பண்றீங்க? ஐயோ, ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள ஏன்டா உங்களை திரும்ப கூப்பிட்டோன்னு என்னை யோசிக்க வைக்கிறீங்க. இதுல மீதி நாள் எப்படி உங்க கூட நான் இருக்க போறேன்னா? தமிழ், நீ அப்பா கார்ல போய் வெயிட் பண்ணு. அப்பா இப்போ வந்துருவாரு. பாய் 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 மா. என்ன அவளை அனுப்பிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஓ, இப்போ எதுக்கு பக்கத்துலலாம் வரீங்க? இதை பாருங்க, 10 நாள் முடியாம இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாம அவங்க மேல செம கோவத்தில் இருக்கேன். ஏதாவது பண்ணி ஐஸ் வைக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? டே ஃப்ராடு, என்ன டென்ஷன் பண்ணி சண்டை போட வச்சு துரத்தலான்னு பாக்குறியா? இல்லையே, உண்மையிலேயே என் சாக்ஸ் எல்லாம் காணும். ஓ, இந்தா. சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன சார்? அதாவது மிஸ்டர் ஆதி, நடிப்புங்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. அது ஒரு ஆர்ட். அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து தானா வரணும். உங்களுக்குலாம் சுட்டு போட்டாலும் அது வராது. நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுங்க. வேணா ரிஹர்சல்லாம் பார்க்கலாம், சரியா? உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் கூட ஹெல்ப் பண்றேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? பின்ன நீ மட்டும் இப்படி பண்ணலாமடா? டாவா, என்ன இப்பெல்லாம் அசால்ட்டா வாடா போடான்னு கூப்பிடுறீங்க? என் புருஷனை நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். உனக்கு என்னடா? சரி, வெளியே தமிழ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான், நான் போறேன். ஆடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீ என்னை ஏமாத்தினதுக்கு உன்னை ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. சொல்லுடா. நான் என்ன பண்ணலாம்? இல்ல, ஒன்றும் பண்ண வேண்டாம், என்ன இப்படியே விட்டீங்கன்னா ஓடி. அப்படியெல்லாம் விட முடியாது. பாரதி ப்ளீஸ், பாரதி என்ன விட்டுருங்களேன். பாரதி, பாரதி தமிழ் வெயிட் பண்றா. பாரதி ப்ளீஸ். சரி,
நீ என்ன வேணும்னே டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணதுக்கு கன்னத்துல ஒரே ஒரு அடி வாங்கிட்டு ஓடி போயிடு. ஹலோ, ரூல்ஸ் போட்டது நான். ஓகே. எல்லோ அந்த ரூல்ஸ்ல பொய் சொல்லி சண்டை போடலாம்லாம் எதுவும் இல்லையே. அப்புறம் டைம் வேற ஆச்சு. சீக்கிரம் கண்ணத்தை காட்டினா சீக்கிரம் அடி வாங்கிட்டு ஓடிடலாம். சரி, அடிச்சுக்கோங்க. கன்னத்துல அடிப்பீங்கன்னு தெரியும், ஆனா கிஸ் அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்த்த நேரத்துல எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கிறத விட எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விஷயம் கிடைக்கிறதுல தான் கிக்கே இருக்கு. ஆனா அதெல்லாம் ரூல்ஸ்லயே இல்லையே. ஓ, ஒரு பொண்டாட்டியா நான் எப்படி நடந்துக்கிட்டாலும் ஒரு புருஷனா நீங்க அதை ஏத்துக்கணும்னு கண்டிஷன் இருக்குல்ல. புருஷனுக்கு பொண்டாட்டி முத்தம் கொடுத்த தப்பா என்ன? தப்பே இல்ல. என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் கொடுங்க. சாரி சாரி, தமிழ் வாங்க போலாம். அந்த ஆண்டாளே, என்ன கொரியர்ப்பா இது? தெரியலதா. ஆதி பேர் போட்டிருக்கு, ஆனா நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கு. ஏதா இந்தாரு, ஏதோ டிராவல் ஏஜென்சின்னு வேற போட்டிருக்கு. அப்பா, ஆதி அண்ணாக்கு வந்த லெட்டரை ஏன்பா பிரிச்சு பாக்குறீங்க? அட இருத்தா. அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறதுல உங்க அப்பனை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஆ? இந்த வீட்டு அட்ரஸ் போட்டு வந்திருக்கு, என்னன்னு பார்க்க வேண்டாமா? ஏதா தலடி, என்னதா இது? ஆதி வெளிநாட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் போட்டிருக்கான், அதுவும் 10 நாள் கழிச்சு தனியா போறதுக்குள்ள போட்டிருக்கான். ஏதாவது வேலையா இருக்கும்பா. அவர் தான் பெரிய பிசினஸ் மேன்னு சொன்னாங்கல்ல. இல்லடி, 10 நாள் வரைக்கும் தான் ஆதி பாரதிக்கு டைம் கொடுத்திருக்காரு. ஏதா இரு, என்ன டைம் எது கொடுத்துருக்கான்? பா, 10 நாள் மட்டும்தான் பாரதியும் அவரும் ஒன்னா இருப்பாங்களா. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராம இருந்தாதான் பாரதிய ஆதி முழுசா ஏத்துப்பாருன்னு சொல்லிருக்காருப்பா. இல்லனா விட்டுட்டு போயிருவேன்னு சொல்லிருக்காருப்பா பாரதி கிட்ட. ஆண்டாளே, என்ன புள்ள நீ? இந்த நேரத்தை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? இல்ல அந்த பையன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? 10 நாள் டைம் கொடுத்துப்புட்டு ஓடுமா ஓடாதான்னு பாக்குறதுக்கு இது என்ன மிக்ஸி கிரைண்டர் நினைச்சிட்டு இருக்கான் அவன்? இது வாழ்க்கையில இது. வாடா உத்தம சீலா, அன்னைக்கு என் பேரு அழகருக்கு மட்டும் எலெக்ஷன் முடியிற வரைக்கும் கெடு கொடுத்தேல்ல, அது மட்டும் நியாயமா? ஏதா எந்த நேரத்துல எதை பேசணுங்கிற விவசாயே இல்லையா உனக்கு? கரு, நம்ம வீட்டுல நடந்தது இதுவும் ஒண்ணா? எல்லாம் ஒண்ணுதான்டா. உன் மகளுக்கு மட்டும் சந்தனம் தெளிப்ப, அடுத்தவங்களுக்கு சாக்கடையை தெளிப்பியா? ஏதா என்ன பேசிக்கிட்டு இருக்கிற நீ? பாரதி என்ன 3வது வீட்டு ஆளாது? நம்ம வீட்டு புள்ள தானே. அப்ப அவ செஞ்சதெல்லாம் நியாயமாடா? ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எதுக்கு முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசி பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கே நீ? ஆமா, என்ன மட்டும் எதுவும் சொல்ல விட்டுறாதீங்க. அது ஆண்டாளே, நீ முதல்ல இந்த பாரதி பிள்ளைக்கு போனை போட்டு வர சொல்லு. இந்த விஷயத்த முதல்ல அந்த புள்ள கிட்ட சொல்லுவோம். அப்புறம் இந்த ஆதி பையலையும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுப்படுவோம். அப்பா வேண்டாம்ப்பா, இப்ப அவர்கிட்ட பேசினா தேவையில்லாம பிரச்சனையில போய் முடிஞ்சிருச்சுன்னா அதனால வேண்டாம். நம்ம பாரதி கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி பேசலாம். சரிதா, நீ பாரதிக்கு போனை போடு. நான் அவளை வர சொல்றேன். அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? என்ன பாரதி, எதுவா இருந்தாலும் முழுசா என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏன்பா, என்னாச்சு? அந்த ஆதி 10 நாளைக்கு மட்டும் நாம ஒன்னா இருப்போம் சொல்லி உன்னை கூப்பிட்டுருக்கானா? அதேமா நீ என்கிட்ட சொல்லல? என்னப்பா, இதுக்குதான் எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்களா? ஏய், என்னடி இவ்ளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்க?
இது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு புரியலையா? அதெல்லாம் நல்லாவே புரியுது. ஆனா 10 நாளுக்கு அப்புறமும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட எல்லாம் சொல்லல. நீ மட்டும்தான் பாரதி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் புருஷனை பாரு, 10 நாள் கழிச்சு வெளிநாட்டுக்கு தனியா போறதுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருக்கான். இந்தாத்தா பாரு. ம். அப்பா, இது ஒருவேளை அவரு முன்னாடியே புக் பண்ணிருப்பாருப்பா. ஏத்தா அதுல தேதி என்ன போட்டிருக்குன்னு பாரு. நேத்தான் புக் பண்ணிருக்கான். பாரதி, இந்த விஷயத்த பத்தி ஆதிக்கிட்ட நாங்க பேசினா தப்பா இருக்கும். நீ அவர்கிட்ட பொறுமையா உட்காந்து பேசு. ஏத்தா எனக்கு என்னமோ அந்த பையன் நடந்தது அத்தனையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் உன்னை பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். ஏண்டா ஆக்கம் கெட்டவனே, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? உன் மகளோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்ப பாரதியோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? இங்க பாரு பாரதி, இவன் சொல்றத கேட்காத. இவன் பெத்து வச்சிருக்கானே ஆண்டாளு, அவ சொல்றதையும் கேட்காத. நீ முதல்ல உன் புருஷங்கிட்ட போய் பொறுமையா பேசு. அவ ஏதாவது வேலை விஷயமா வெளியே போறதுக்கு கூட டிக்கெட் போட்டு வச்சிருக்கலாம்ல. இதுங்க பேச்ச கேட்டு அவசரப்பட்டு கத்தி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. இப்ப யார் இவ்வளவு போய் சண்டை போட சொன்னது? நானும் பொறுமையா போய் பேசுன்னு தான் சொன்னேன். சரியா? ஏய், சரி விடுடி. அவர்கிட்ட இதை பத்தி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நானே கேட்டுக்கிறேன். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நானும் ஆதியும் இன்னொரு தடவை பிரிய மாட்டோம். ம். அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல சூப்பர் மேட்டர் ஒன்று நடந்தது. அப்படியா? என்னடி நடந்துச்சு? அது புதுசா ஒரு இங்கிலீஷ் மிஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க அப்பாவை பார்த்து இவங்க யாரு உங்க அண்ணனான்னு கேட்டாங்கம்மா. என்னடி, வரும்போதே 2 பேரும் பேசி வச்சுட்டு வரீங்களா? ஹலோ, நான் ஒன்றும் சொல்லலை. நிஜமாவே அவங்களோட இங்கிலீஷ் மிஸ் அப்படிதான் கேட்டாங்க. ம். என் புருஷனை பார்த்து ஒரு பொண்ணு அப்படி கேட்டா எனக்கு அது பெருமை தானே. இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. அம்மா, எனக்கு நாட்டு சக்கரை போட்டு பால் கொடுமா. நான் குடிச்சிட்டு போய் அப்புறமா ட்ரெஸ் மாத்துறேன். சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னது, இந்நேரம் பாரதி ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கணுமே. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க? ஒருவேளை கொரியர் இன்னும் வரலையா? கொரியருக்கான ஃபோன் பண்ணி தர்மலிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னானே. இந்நேரம் அந்த பாரதி கிட்ட வந்து சேர்ந்துருக்கணுமே. இந்தாங்க. டாடி. அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது. நாமளே கேட்டுற வேண்டியதான். ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நாம எதிர்பார்த்த சம்பவம் நடக்க போகுது. கேளுங்க பாரதி. நான் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல? அது நீங்க கேக்குற விஷயத்தை பொறுத்தது. அப்ப விடுங்க, வேண்டாம். பரவாயில்ல பரவாயில்ல, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சே. கேளுங்க கேளுங்க. இல்ல, அதே
நீங்க கோவப்படுவீங்க, வேண்டாம். ஏங்க நீங்க கேட்கலன்னா தாங்க நான் கோவப்படுவேன். தயவு செஞ்சு கேளுங்க. ஒன்றும் இல்லை, இந்த 10 நாள் இன்னும் 10 நாள் இல்ல, இந்த 10 நாள் உங்க கூட இருக்க 10 ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆனா அதுல 3 ரூல்ஸ் தான் சொல்லிருக்கீங்க. மீதிலாம் எப்ப சொல்லுவீங்க? என்ன கொரியர் மேட்டரை பற்றி கேட்பாங்கன்னு நினச்சா சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி கேட்குறாங்க. இதுக்கு மேலே தள்ளிப்படக்கூடாது. சம்பவத்தை நாமளே ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். சரி, இன்னைக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா? அட ஆமா, மறந்தே போயிட்டேன். உங்க பேர்ல ஆண்டாள் வீட்டுக்கு வந்துச்சு. அப்பா தான் வாங்கியிருந்தாரு. இந்தாங்க. கவர் ஓபனா இருக்கிறத பார்த்துட்டு திட்டாதீங்க. ஆண்டாளோட அப்பா தான் எல்லாத்தையுமே பிரிச்சு பார்த்திருக்காரு. நீங்க வேணும்னா அவர்கிட்டயே போய் கேட்டுக்கோங்க. இட்ஸ் ஓகே.